மில்கி மிஸ்ட். இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். கலைஞரால் உழைப்பு 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 என்று சொல்லப்பட்ட தற்போதைய முதல்வர் அவர்கள் எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக முழு பலத்துடன் 24 மணி நேரம் உழைக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு உழைப்பை வழங்கி தமிழகத்தில் பல நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு பின்புலமாகவும் ஒரு சிந்தனையாளராகவும் இருக்கக்கூடியவரும் மிக சிறந்த பெரும் ஐஏஎஸ் அதிகாரி, நிதித்துறை செயலாளர் மட்டுமல்ல, மிக சிறந்த ஒரு பேச்சாளரும் எழுத்தாளருமான அருமை உதயசந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். பத்திரிகையே முழு மூச்சு, வேறு எதுவும் இல்லை, எல்லோரையும் ஒரு பத்திரிகையாளனாக ஆக்க வேண்டும் என்று ஒரு உறுதியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவரும் தமிழக அரசினுடைய பத்திரிகை பயிற்சி கல்லூரியினுடைய டைரக்டர் ஜெனரல் ஏஎஸ் பன்னீர்செல்வன் அவர்களையும், ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, மற்றவர்களுக்கும் தேவையில்லை, அவர்களுக்கும் தேவையில்லை. மிக சிறந்த ஒரு பேச்சாளரும் ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரிசா மாநிலத்தில் ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுப்பதன் பின்புலத்தில் இருந்தவருமான ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களையும், அடுத்து கவிதாராமோ அவர்களை பற்றி மீடியாக்களில் எல்லோருக்கும் தெரிந்தது, பல ஃபீல்டில் இருந்து பல புரட்சிகளை செய்தவரும், முரளி சண்முகவேலன் மிக சிறந்த ஒரு சிந்தனையாளர், பல புகழ்பெற்ற கல்லூரிகளில் வகுப்புகள் எடுக்கக்கூடியவர், அதை சொல்லிக்கொண்டே போகலாம். நிவேதா லூயிஸ் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு தெரிந்து மின்னம்பலத்தில் தொடர்ந்து கட்டுரைகளை மின்னம்பலத்தினுடைய ஆலோசகர் காந்தியினுடைய உதவியுடன் பல கட்டுரைகளை அவர் எழுதியவர். அந்த கட்டுரைகள் பயண கட்டுரைகள், பல சிறப்புகளையும் புகழையும் பெற்ற கட்டுரைகள். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கடைசியாக ஜெயரஞ்சன் அவரை வரவேற்பதில் என்ன, நான் எப்படி வரவேற்பதுன்னு தெரியல. அவர் ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர். இந்த ஒரு வாய்ப்பு, இந்த புத்தக வெளியிட்டு அவர் கொடுத்திருப்பதே மிகப்பெரிய ஒரு கொடைதான். அந்த புத்தகத்தை பதிப்பகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய பில் ராஜன் அவர்கள் நீண்ட நாள் நண்பர், குடும்ப நண்பர், பல விஷயங்களில் பொது விஷயங்களில் கலந்து கொண்டு தாராளமாக செலவு செய்து பல பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்பவர் அவர். 80களிலிருந்து இலங்கை பிரச்சனைகளுக்கும் சரி, அதன் பிறகு துபாய்க்கு போன ஒரு கப்பலில் ஏறியும் போய் கொஞ்சம் நடுக்கடலில் இறங்கி வரும் அவர்தான். வந்து இப்படி தப்பித்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெல் ராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி. மில்கி மிஸ்ட், இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.